கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். இந்தியாவிலேயே இருக்கிறதுலேயே அதிகப்படியான பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங் வச்சிருக்க கம்பெனி வந்து இந்த கம்பெனி தான். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கு. எவ்வளவு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 61.2%. ஆல்மோஸ்ட் அவங்க கம்பெனில வந்து 60% வந்து மியூச்சுவல் ஃபண்ட் தான் இருக்குது. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் தான் இருக்குது. அவங்களுடைய மார்க்கெட் கேப் பாத்தீங்க அப்படின்னா 17,653. அவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் கிவிங் டிவிடெண்ட் ஆல்சோ 1% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குறாங்க. அவங்களுடைய இபிஎஸ் growthன்றது வந்து ப்ராஃபிட் growth. லாஸ்ட் 5 இயர் ப்ராஃபிட் growth வந்து 1.76. இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. சேல்ஸ் growth பாத்தீங்க அப்படின்னா 11.7%. இது ஓகே ஃபிகர் வந்து இது வந்து எலக்ட்ரிக்கல் கன்சூமர் கம்பெனி 11.7% இருக்குது. இவங்களுடைய ஆல் டைம் ஹைல இருந்து பிரைஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 46.5% வந்து டிஸ்கவுண்ட் ட்ரேட் ஆகுது. எப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சார்ட் பாருங்க. சார்ட் பாத்தீங்க அப்படின்னா பாருங்க ஆல் டைம் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 476. இப்போ பிரைஸ் ஆல்மோஸ்ட் 276. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 50% வந்து கீழே டவுன்ல ட்ரேட் ஆகுது. இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வேற இருக்குது. இந்த பர்டிகுலர் பிரைஸ்ல வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. இந்த பிரைஸ் வந்து திருப்பி வந்து 2-3 தடவை வந்து மேல போயிருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி. இருக்கிறதுலே வந்து அதிகப்படியான ஹோல்டிங் இருக்க கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி கிராம்ப்டன் கிரீவ்ஸ். செகண்ட் கம்பெனி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மல்டி காமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, MCX அப்படின்னு சொல்லுவோம். இந்த MCA அப்படின்றது என்ன பண்றாங்க அப்படின்னா காமோடிட்டி ட்ரேடிங். இப்போ நம்ம நார்மலா வந்து ஈக்விட்டி ட்ரேடிங் பண்றோம் பாத்தீங்களா, BSE இது வந்து ட்ரேடிங் கம்பெனி, NSE BSE இது வந்து ட்ரேடிங் கம்பெனி. இந்த மாதிரி வந்து மல்டி காமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச்ன்றது இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம். எதுக்கு அப்படின்னா கமோடிட்டிக்கு. இப்போ இவங்களுடைய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஹோல்டிங் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் ஹோல்டிங் வந்து 60%. ஆல்மோஸ்ட் செகண்ட் கம்பெனி இருக்கிறதுலே வந்து அதிகமான ஹோல்டிங் இருக்கக்கூடிய கம்பெனி வந்து மல்டி காமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு பாத்தீங்க அப்படின்னா 0.31%. சம்பவ் அவங்க வந்து டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. மார்க்கெட் கேப் வந்து க்ளோஸ் டு 50,000, 49,476 crore. இவங்களுடைய EPS வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்ட் growth. ப்ராஃபிட் growth பாத்தீங்க அப்படின்னா 25.4% இருக்குது. சேல்ஸ் growthம் பாத்தீங்க அப்படின்னா 22.8%. வெரி குட் growth. இப்போ இவங்க வந்து ஆல் டைம் ஹைல இருந்து எவ்வளவு கீழே வந்து ட்ரேட் ஆகுறதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைல தான் ட்ரேட் ஆகுறாங்க. பாருங்க அப்படின்னா அவங்களுடைய சார்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஆல் டைம் ஹைல தான் ட்ரேட் ஆகுது. இது வந்து செகண்ட் கம்பெனி. தேர்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் கம்பெனி வந்து UTI அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்களுடைய மார்க்கெட் கேப் பாத்தீங்க அப்படின்னா 15,000, க்ளோஸ் டு 15,000 crore. டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வெரி குட் டிவிடெண்ட் 2.22% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. EPS growth பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் growth 21.7%. நல்ல ஒரு growth தான். சேல்ஸ் growth சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 16.7% சேல்ஸ் growth ஆயிருக்கு. இவங்க வந்து ஆல் டைம் ஹைல இருந்து எவ்வளவு வந்து ட்ரேட் ஆகுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 21.6% வந்து டிஸ்கவுண்ட் ட்ரேட் ஆகுறாங்க. அப்படின்னா அவங்களுடைய சார்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை இது க்ளோஸ் டு 1431. இப்போ ட்ரேட் ஆகிற பிரைஸ் வந்து 1163.